உண்மையான வாரிசு முன்னொரு காலத்தில் ஒரு வயதான மன்னர் இருந்தார். அவருக்கு குழந்தைகள் இல்லாததால் நாட்டு மக்களில் ஒருவரை தனது வாரிசாக தேர்ந்தெடுக்க முடிவு செய்தார். அதற்காக ஊரில் உள்ள இளைஞர்களுக்கு ஒரு போட்டி வைத்தார். அவர் எல்லா இளைஞர்களிடமும் ஒரு விதையை கொடுத்து, இதை எடுத்துச் சென்று வளருங்கள். 6 மாதங்கள் கழித்து யார் மிக அழகான செடியை கொண்டு வருகிறீர்களோ அவர்களே இந்த நாட்டின் அடுத்த மன்னர் என்று அறிவித்தார். கதிர் என்ற ஏழை இளைஞனும் ஒரு விதையை பெற்றுச் சென்று ஒரு தொட்டியில் நட்டு வைத்து தினமும் தண்ணீர் ஊற்றி பராமரித்தான். ஆனால் வாரங்கள் கடந்தும் அவனது தொட்டியில் செடி வளரவே இல்லை. மற்ற இளைஞர்கள் எல்லாம், என் செடி இவ்வளவு வளர்ந்து விட்டது, அவ்வளவு வளர்ந்து விட்டது என்று பேசிக்கொண்டனர். 6 மாதங்கள் முடிந்தன. அனைவரும் அரண்மனைக்கு தங்கள் செடிகளுடன் வந்தனர். பலரது கைகளிலும் அழகான பூக்களுடன் கூடிய செடிகள் இருந்தன. கதிர் மட்டும் வெற்று தொட்டியுடன் தலைகுனிந்து நின்றான். மன்னர் ஒவ்வொரு செடியாக பார்த்து கொண்டே வந்தார். இறுதியில் கதிரிடம் வந்து, உன் தொட்டியில் ஏன் செடி இல்லை என்று கேட்டார். கதிர் அழுது கொண்டே, மன்னா, நான் சரியாகத்தான் தண்ணீர் ஊற்றினேன், ஆனால் செடி வளரவே இல்லை, என்னை மன்னித்து விடுங்கள் என்றான். மன்னர் புன்னகைத்து கதிரின் கையை பிடித்து உயர்த்தி, இவன்தான் உங்களின் அடுத்த மன்னன் என்று அறிவித்தார். அனைவருக்கும் அதிர்ச்சி. மன்னர் விளக்கினார், நான் உங்கள் அனைவருக்கும் கொடுத்தது வேக வைக்கப்பட்ட விதைகள். வேக வைக்கப்பட்ட விதை ஒருபோதும் முளைக்காது. ஆனால் உங்கள் அனைவரது கைகளிலும் செடிகள் இருக்கின்றன என்றால், நீங்கள் விதை முளைக்காததால் வேறு விதையை நட்டு என்னிடம் பொய் சொல்லியிருக்கிறீர்கள். கதிர் ஒருவன் மட்டும்தான் செடி வளரவில்லை என்றாலும் உண்மையை மறைக்காமல் நேர்மையாக வெற்று தொட்டியை கொண்டு வந்தான். கதையின் நீதி: வெற்றியை விட நேர்மை உயர்வானது. பொய் சொல்லி பெறும் வெற்றியை விட உண்மையுடன் இருக்கும் தோல்வி மேலானது.